வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23/7/2025 ஆடி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஜெயம் ஜெயம் ஜெயத்தை தவிர எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே எல்லாமே காணப்படுகிறது. எனவே ஜெயமே முக்கிய பிரதானமாக காணப்படுவது ஆச்சரியம். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கைகூடும். தெய்வம்ப காரியமாக இருக்கட்டும், தொழில் காரியமாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், பிள்ளைகள் விஷயமாக இருக்கட்டும், உங்களுக்கு சாதகமான அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். எடுத்த காரியத்தில் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக காணப்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடுகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தொழில் அமைப்பில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அதிசயமும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மன அழுத்தம், விரயங்கள் உள்ள நாள். எனவே விலையுறந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் அதீத கவனமும் பெரிய அளவுக்கு பாதிப்பும் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரத்திலும் படிப்பு சமயத்திலும் 30 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் மிக மிக கவனம். குறிப்பாக பிள்ளைகளால் தேவையில்லாத உபத்திரங்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். மனமிட்டு பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அனுகூலம். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். தொழிலில், உத்தியோகத்திலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் நீங்கள் நினைத்த அளவுக்கு வெற்றிகள் எளிதாக பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். பணம் வங்கிகளில் எதிர்பார்த்ததும் இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயமும் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை காணப்பட்டாலும் மன அழுத்தத்திற்கு பிடிபடாமல் இருப்பதும்
உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் மனமிட்டு பேசுவதும் துணை அல்லது துணைவியார் உங்களுக்காக இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறர் மத்தியில் அவர்களை பற்றி குறை கூறுவது தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு பதட்டமில்லாமல் இருப்பது ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பேர் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவது மட்டும் முக்கியம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஒரு இடைவெளிகளை சிலர் உருவாக்கி விடுவார்கள். கவனமாக இருங்கள். வேற்று மதத்தினரால் அதிகமாக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தெய்வ வழிபாடுகள் சகலத்திலும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். தேவையில்லாத யாரை பற்றியும் யாரிடத்திலும் புறம் கூறாதீர்கள். பிள்ளைகள் விஷயத்திலும் மனமிட்டு பேசுவது மிக முக்கியம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஜென்மசனியிலும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.